Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு அடுத்த பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கண்டினியூவா என்னடா பேப்பர் கிராஃப்டாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம குட்டீஸோட கிச்சன் குட்டீஸ் சமையல் அப்படின்னு நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா குட்டீஸ் சமையல் அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம வந்து அன்னைக்கு பால் பொங்க ஊத்துனாங்க. முகூர்த்த நாள் அப்படிங்கறதுனால எங்களால் எதுவும் செட் பண்ண முடியல. ஆனாலும் முகூர்த்த நாள்ங்கிறதுனால அன்னைக்கு நாங்கள் பால் பொங்க ஊத்திட்டோம் அப்படின்னு குட்டீஸ் சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நம்ம செட் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஐட்டமும் செஞ்சு அதை செட் பண்ண போறோம். அதுக்கான ஒவ்வொரு ஐட்டமா வந்து நம்ம செய்யறத தான் நம்ம என்னெல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கறத தான் நம்ம வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கிராஸ்னா புல்லுக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு கிரீன் எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு கிரீன் வந்து ஃபுல் ஷீட் எடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம எந்த சைஸுக்கு நம்ம கிராஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை நீங்க வந்து ஒரு பேப்பரோட ஒரு பேப்பர் ஜாயின் பண்ணிக்கலாம். அது நம்ம சௌரியம் தான். இப்போ நான் ஒரே ஒரு ஷீட்டை மட்டும் வச்சு நான் எப்படிங்கிறத மட்டும் பண்ண போறேன். இப்போ இதை விசிறி மடிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி டபுளா ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து இதை ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இதை ரெண்டா, திரும்பவும் இதையும் ரெண்டா, அதுக்கப்புறம் இதையும் ரெண்டா, இப்படி எல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்போ இதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு இது வந்து அகலமாக வருது. நமக்கு இந்த அகலம் ஓகேன்னா வச்சுக்கலாம். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தாவே நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து நம்ம 3ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படி 3ஆ ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு தேவையில்லை. நமக்கு இம்ப்ரெஷன் இருந்தால் மட்டும் போதும். அதனால் நம்ம ரொம்ப அப்படியே கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்ம இப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஒரு மடிப்பு முன்ன பின்ன இருந்தாலும் அது தப்பில்லை. இப்போ ஃபோல்ட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதை திரும்ப நம்ம விசிறி ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன் இது திரும்ப விசிறி ஃபோல்டிங் பண்றோம் அப்படின்னா, நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணக்குள்ள நமக்கு கிராஸ் போகாம, அதுவும் சின்ன பாப்பாங்க பண்ணா குட்டீஸ் பண்ணக்குள்ள அது கிராஸ் போகும். அது கிராஸ் போகாம இந்த ஃபோல்டிங் ஒரு தாட்டி நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா அது கிராஸ் போகாம கரெக்டா வரும். இப்போ இதை ஃபுல்லா நம்ம விசிறி ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இப்போ பாருங்க, இது ஈஸியா இருக்கும் ஃபோல்ட் பண்றதுக்கு. நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஃபீலே இருக்காது. ஆல்ரெடி ஏன்னா ஃபோல்டிங் வந்து அதுலேயே இருக்கு. அந்த ஃபோல்டிங்கையே நம்ம திரும்பவும் இந்த ஒரு தாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண வருது அப்படின்னா டைரெக்டாகவே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேப்பரை ஃபுல்லாக நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம கடைசி கிட்ட வந்துட்டோம். இது ரொம்ப ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கிராஸ் எல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது ஈஸியாக நம்ம ஃபோல்டிங் கொடுத்துக்கிட்டே வந்துட்டோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நமக்கு இப்போ பாருங்கள், அந்த நீட்டாக அந்த பெண்டிங் வந்து அழகாக வளைவாக நமக்கு கிடச்சிடும். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ½ ஷீட் அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணலாம். இதை லென்த்தாக கட் பண்ணிகிட்டே வரணும். இதை வி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுறணும். வி ஷேப்பில் மேலே ஷார்ப்பாக வி ஷேப்பில். இப்போ அடுத்த பெண்டில் கட் பண்ணிட்டு இப்போ இது இந்த லென்த் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிட்டு திரும்பவும் இதையும் வியா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன எப்படி ஒரு நாள் இருக்கலாம். இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. இப்போ திரும்பவும் அடுத்த வி கட்டில் கட் பண்ணிட்டு
இதை இன்னும் கூட கொஞ்சம் கீழே ட்ரிம் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பிட்டு கீழாக வெட்டிட்டு இதை வி கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ திரும்ப நம்ம ஃபுல் சைஸுக்கேவும் கொடுத்துக்கலாம். இதை வந்து திரும்ப ஃபுல் சைஸா இப்படியே நம்ம பேப்பர் ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அழகான ஒரு கிராஸ் எஃபெக்ட், ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் நமக்கு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க, கிராஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு வந்து வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளவர் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஃப்ளவரை அங்கங்க நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒயிட் ஷீட்டில் நம்ம எப்படி வேணும்னாலும் ஒட்ட வேண்டிய இடத்துல நம்ம எப்படி வேணும்னாலும் இது நம்ம சௌரியத்துக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கலர்ஸ் வந்து ரேண்டமாக எல்லா கலரும் எல்லா இடத்துலையும் ஒரே கலர் வந்து ரிப்பீட்டடாக ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் ஒரே கலர் வராத மாதிரி நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நேச்சுரல் எஃபெக்டில் நம்ம இது வந்து நம்ம குட்டீஸையே நம்ம செய்ய வைக்கலாம். இது ரொம்ப ஈஸி. நம்ம அந்த ஃப்ளவர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளவர் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த கிராஸ் பண்ணி கிராஸில் ஃப்ளவர்ஸை நம்ம ரேண்டமாக எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இதை இப்படியே நம்ம கம் பண்ணிட்டோம்னா இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் தாட்டி பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப்ஸும் உங்கள் சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.